தமிழ்நாடு அரசு வந்து கவர்னருக்கு எதிராக வந்து வழக்கு ஒன்று தொடுக்குறாங்க. அதுக்கு வந்து தீர்ப்பு வெளிவரும் அப்படின்னு பார்த்தா, நாளே அறிவிக்காம அந்த வழக்க வந்து தள்ளி வச்சுருவாங்க. நான் என்ன சொன்னேன், இந்த நீதிமன்றத்தை பெருசா நம்புறதுல அர்த்தம் இல்லை. அவங்க பிரமாதமா திட்டுவாங்க. நீ நீ செய்தது தப்பு, நீ பண்ணது அயோக்கியத்தனம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க நினச்சிக்கிட்டு இருந்தா, இருந்தாலும் நான் உன்னை விடுதலை செய்கிறேன் போ, அவ்வளோதான். நேற்று 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் இதை கேட்டிங்கன்னா என்ன சொன்னேன், தீர்ப்பு வரட்டுங்க. விமர்சனத்தை பார்த்து நம்ம ஏமாற தயார் இல்லை, தீர்ப்பு வரட்டும் பார்க்கலாங்க. தீர்ப்புக்கு என்னைக்கு வரும் தெரியாது. ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்குது தெரியுமில்ல, நீங்களாம் மறந்துட்டுருப்பீங்க. அப்பா சபாநாயகர் இருக்கார், அவர் நடந்த 3 தேர்தலுக்கு முன்னாடி நின்று தேர்தல் முடிவு இன்றைக்கு வரலும் வெளியிடப்படலை தெரியுமில்ல. தபால் ஓட்டுகள் எண்ணெய் தீர்ப்பை வழங்க வேண்டும் இன்றைக்கு வரலும் வெளியிடல. இதுதான் இன்றைக்கி நீதிமன்றம். ஏன் இந்த மாதிரியான வழக்குகள் தள்ளுபடி? நீதிமன்றங்கள் போயிடுச்சு, அவ்வளோதான். நீதிமன்றங்கள் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போய் ரொம்ப காலம் இல்லை. இப்படி தள்ளி வச்சா அப்புறம் அந்த வழக்கு பேசுவது வந்து யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு வரும். இப்போ அது எப்போ தீர்ப்பு வர்றது? அது காத்துருங்க. இப்போ இங்கே கவர்னர் வழக்குலேயே கூட இப்போ நீங்கள் தேதியே சொல்லாமல் நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறீங்கன்னா இப்போ அது என்ன ஆகுங்கிற ஒரு கேஸ் போட்டிங்க, ஏதாவது சொல்லணுமேனு சொல்லியாச்சுங்க. தீர்ப்பு வந்து எழுதி கொடுக்குறவங்க வந்து எழுதி கொடுத்தா அப்போ சொல்லும்போது 3 நாள் தான் கெடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தா தள்ளி அதெல்லாம் கேட்கக்கூடாது. 3 நாள் தான் கெடு எங்களுக்குன்னாரு. நமக்கு மக்களுக்கு சொல்லணும் 3 நாள் தான் எங்களுக்கு கெடு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நாங்கள் கேஸை முடிக்கணும், முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் கவர்னருக்கு வந்து அவ்வளோ அதிகாரம் யார் கொடுத்தது, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டுட்டு செய்தி போட்டாங்க. நான் அதை தானே சொன்னேன், இதை வீரவசனம் பேசுவாங்க, இந்த தீர்ப்பு வரட்டும் பார்க்கலான்னு. தீர்ப்பு வர்றதா வந்தால் பார்த்துங்க. தீர்ப்பு வேறு யாரும் எழுதுவாங்க, விமர்சனம் தான் இவங்க வச்சாங்க. அப்புறம் தீர்ப்பு எங்கிருந்தோ டைப் ஆகும், இவங்க படிக்கிறதோடு சரி. ஜட்ஜ்மெண்ட் இஸ் டெலிவர்டு, நாட் ரிட்டன். ஆனால் எதுவுமே கவர்னர் தரப்புல இருந்தும் எந்த ஒரு பதிலும் சொன்ன மாதிரி இல்லை. இதில் வேற பிரசிடெண்ட்டை வேற, குடியரசுத் தலைவர் வேற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டிருக்குது, அதுக்கும் எந்த ஒரு பதிலுமே இல்லை. அந்தம்மா ஒரு டம்மி பாவம், அது ஏதோ நல்லா வசதியாக கோச் வண்டியில் எல்லாம் போயிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அது தவிர அந்தம்மாளுக்கு என்னங்க மரியாதை இருக்குது? அன்றைக்கி குடியரசு தினத்தை கொடியேற்று விழாவுக்கு முன்னாடி மோடி இந்த இடத்துக்கு போனார், இந்த இடத்துல மலர் உழைச்சோன்னா அதை ஃபுல் டீட்டெயில் காட்டுறாங்க டெல்லி இதில் ஒளிபரப்பில். அப்புறம் இந்தம்மா வரதான் கடைசியாக காட்டுறாங்க. சரட்டு வண்டியில் வர்றவரை அந்தம்மாவை காட்டவே இல்லையே. ஒரு இந்தோனேஷியாவை சேர்ந்தவரை யாரோ வர்றாங்க, அதெல்லாம் காட்டவே இல்லை. மோடி போய் போர் வீரர் நினைவு இடத்துல மலர் உழைச்சி அது இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. குடியரசு இதுக்கு வந்து குடியரசு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி இது கொடுக்கலையே. ஒன்றிய அரசனுடைய செய்தித்துறை அதை கொடுக்கவே இல்லையே. அவ்வளோதான் அந்தம்மா. அவங்கள வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஏன் இவ்வளோ மரியாதை கொடுக்க முடியாது? ஏன்னா இப்போ குடியரசுத் தலைவர் பாட்டியனத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண்ணு, சனாதன தர்மத்து பிரகாரம் ஈடுபிறவி, அவங்களுக்கு போய் யார் மரியாதை கொடுப்பா? அவ்வளோதான். இல்லை, இப்போ பதவியில் இருக்கும், பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. பதவிக்கு வந்தாலும் அந்த சமூக நீதி கிடைக்காதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்னுமே அப்படி பின்பற்றினா அவங்க நினச்சது வந்து சமூக பொருளாதாரத்தில் அவங்க நல்லா வந்துட்டாங்கன்னா சமூக நீதி கிடைச்சணும்னு நினச்சாங்க, கிடைக்கல. அவங்க கிடைக்கல. இப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விங்கிறது வந்து பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கவர்னருக்கும் தான். ஆமாம். அப்போ நீங்கள் வந்து இந்த கவர்னருக்கு, இப்போ நாங்கள் தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னருக்கு எதிர்த்து ஒரு வழக்கு தொடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் மற்ற எல்லா கவர்னரையும் அதற்ற மாதிரி யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது, எந்த கவர்னருக்கும் அந்த அதிகாரம் இல்லை, நீங்கள் அந்த அவ்வளோ அதிகாரம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வழக்கை தள்ளிட்டீங்க, அது ஓகே, ஒரு சைடு போயிடுச்சுன்னா இப்போ அடுத்து என்ன, இவங்க அதே தான் திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்களா? இப்போ மற்ற மசோதாக்களா தீர்ப்பை வந்து இத்தனை நாளைக்குள்ளார கொடுக்கணும்னு அவங்க ஒன்றும் சொல்லிடுறது. காலவரையறையின்றி ஒத்தி வைக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜட்ஜுகளே போயிடலாம், பதவியை போய் வீட்டுக்கு போயிடலாம், இல்லை ராஜ்யசபா மெம்பர் ஆகிடலாம். இல்லை, இப்போ ஒரு மசோதா நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம், அதுக்கும் நீங்கள் கையெழுத்திட மாட்டீங்க, அதையும் தள்ளி போடுவீங்க. சில இதெல்லாம் கொடுத்து சிலதெல்லாம் கிளியர் பண்ணிட்டார். ஒரு 5 மசோதாக்களுக்கு மேலே உடனே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாரு. சில மசோதாக்கள் தான் அப்படியே வச்சுருக்காரு. ஒரு 7 மசோதாவை என்ன வச்சுருந்தார் போட்டு. அது ஏறத்தாழ ஒரு பெரும்பான்மையான மசோதாக்கள் உடனே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ காரணம் கேட்டு கூட காரணமும் சொல்லலையே, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. பஞ்சாப் நீதிமன்றமே கொடுத்துருச்சுங்க, உனக்கு ஏது ரைட்ஸ் அப்படின்ட்டுச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை வந்து நீ நீ பேச முடியாது, உனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்ட்டு அன்றைக்கே அவருக்கு அப்போ முடிஞ்சு போச்சு. இது இவங்க அடிச்சலாம், இவங்க போட்டிருக்கிற கேஸை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டே பேஸ் பண்ணி அவங்க தீர்ப்பு கொடுக்கலாம். பஞ்சாப் கோர்ட்டு சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு முடிச்சுட்டு போகலாம். இவங்க எதுக்கு இதை வெயிட் பண்ணுறாங்க? நான் தான் சொல்கிறேன்னு, ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரிட்டன் சம்வேர். யாரோ எழுதி கொடுத்த தீர்ப்பை நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் படிக்கிறார்கள், அவ்வளோதான். தீர்ப்பை வழங்கவில்லை, படிக்கிறார்.
தொடர்ந்து கவர்னருக்கு எதிர்த்து தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி கெட் அவுட் ரவி வரைக்குமே அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திரும்பி பெறணும், ஒன்றிய அரசு வந்து கவர்னரை திரும்பி பெற்றுறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திருப்பியும் கவர்னரா இவரே தொடரட்டும்ங்கிறாங்க. இந்த மாதிரியான நிலைப்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அதில் என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு பிறகு கவர்னர் உளர ஆரம்பித்தார். அது திமுகவுக்கு சாதகமாக முடிஞ்சுது. அதனால தான் இப்போ தளபதி என்ன சொல்கிறாரு, அண்ணாமலையும் ரவியும் தயவுசெய்து மாற்றாதீங்க, அவங்க தான் எங்களுக்கு இப்போ ஆபத்து பாதம். இப்போ 1000 சொன்னாலும் எனக்கு சீமான் மேலே ஒரு மரியாதை இருக்குது. அவர் பெரியார் அப்படி கேவலப்படுத்தி பேசாமல் இருந்திருந்தா, சனாதனத்தில் இருந்த இந்து இந்த அந்த சனாதன மதத்தில் இருக்கிற ஆபாசங்கள்லாம் எப்படி வெளியே வந்திருக்கும்? அம்மா கூட செக்ஸ் வச்சுக்கலாங்கிற அந்த புராண கதைகள் எல்லாம் எப்படி வெளியே வந்திருக்க முடியும்? உடனே பெரியார் அதை தான் சொன்னார், அதுதான் இந்த சீமான் சொன்னார்னு அதை நம்ம திருப்பி சொல்ல முடிஞ்சது இல்லை. அந்த புராண ஆபாசங்களையெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது இல்லை. அதனால் அந்த வகையில் இப்போ நான் வந்து ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் எனக்கு அவர் மேலே ஒரு நன்றி இருக்குது. நீ அந்த மாதிரி உளரலைன்னாக்கா அதை நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். இப்போ நீ உனக்கு பதில் சொல்கிறதுனால எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாமல் போச்சு. இல்லாட்டி எங்களை தடுத்துருப்பீங்க, சொல்ல விடாமல் தடுத்துருப்பீங்க. நீ சொன்னதுனால இந்த புராண ஆபாச குப்பையை தான் வந்து பெரியார் சொன்னார் அப்படின்னு. நரகாசுரம் கதை அதுதானே. தீபாவளி ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னார் பெரியார்? நரகாசுரனை கொண்டதுன்னா நரகாசுரனுடைய அம்மா வந்து சத்யபாமா, அப்பா யாருன்னு கேட்டார். இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லையே. சத்யபாமா கிருஷ்ணனுடைய மனைவி, கிருஷ்ணனுக்கு குழந்தைகள் கிடையாது. நரகாசுரன் வந்து சத்யபாமா தான் எங்கள் அம்மா. அப்போ சத்யபாமா யாருக்கு பெற்றா நரகாசுரனுங்கிறத பெரியார் கேட்ட கேள்வி. இதுதான் ஆபாச குப்பைன்னு இப்போ பெரியார் சொன்னார். பெரியார் ஒரு தாக்கி பேசுனதுனால இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல முடிஞ்சுது. இப்போது ஆனால் அவரும் தான் சொல்கிறார், நான் ஒன்றும் அவர் இல்லாததெல்லாம் சொல்லலையே, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொன்னேன், நான் வந்து பெரியார் அதைத்தான் பேசலை. அவர் சொன்னதில் பாதியை சொல்லிட்டு பாதியை விட்டுட்டார். அந்த பாதியை நாங்கள் வந்து எடுத்து சொல்லிட்டோம். சொன்னதுனால தான் அந்த ஆபாச குப்பைகளை வெளியே கொண்டு வர முடிஞ்சுது. அதனால் அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். இப்போ திராவிடத்தை எதிர்த்து பேசுனது இல்லை, அந்த திராவிடத்தை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதை எதிர்த்து கேள்வி கேட்குறதுல வந்து ஆர்.என். ரவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, சீமான் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. திராவிடத்தை எதிர்த்து பேசணும்னு திராவிடத்தை பற்றி அவங்க தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. திராவிடத்தை பற்றி இலக்கியத்தில் இருக்குதா, அதான் இதான் இந்த நாள் கேட்டார். சரி கேட்டுவிட்டாரு. அப்புறம் சொன்னான் ஆதி சங்கரர், காலடி சங்கரர் வந்து திருஞான சம்பந்தரும் அவர் ஒரே காலத்தை சேர்ந்த கால நாட்டை சேர்ந்தவங்க. திருஞான சம்பந்தர் வந்து திராவிட சிசுன்னு தான் அவர் சொன்னார். அவர் காலடி சங்கராச்சாரியர், ஒரிஜினல் சங்கராச்சாரியார். திருஞான சம்பந்தர் வந்து திராவிட சிசுங்கிற பேரில் தான் கூப்பிட்டார். இதுலேயே இருக்குது, வரலாற்றுலேயே இருக்குது. அதனால் இதெல்லாம் அந்த அவர் கேட்டதுனால இந்த பதிலை நம்ம சொல்லும்போது அந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்கிறோம் இல்லை, இலக்கியத்தில் இருக்குதா இல்லையான்னு கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோம் இல்லை. இது அந்த மாதிரி ஒரு கேள்விக்குள் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான சில விஷயங்களை வந்து நம்ம சொல்ல முடியுது. அதுக்கு தான் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னொரு இது அண்ணாமலை மேலே அதே தான். இது பிராமண ஜனதா பார்ட்டியை வந்து பிராமணர் அல்லாத ஜனதா பார்ட்டியை மாற்றினது அண்ணாமலை. அந்த கூட்டமே வெளியே போயிடுச்சு. அந்த கூட்டமே வெளியே போச்சுல. ஒரு பெரிய அந்த 3% கூட்டம் வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அத்தனை பற்றி ஒழிச்சு கட்டிவிட்டார்ல. ஆக அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் அவர்களே இல்லாமல் செய்த சாமர்த்தியம் அண்ணாமலைக்கு உண்டு. திராவிடத்தை கொண்டு வந்தவர் அவங்கெல்லாம் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்ததை விட இவங்க செஞ்சது பெரிய சேவைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சமீபத்தில் நடந்த இந்த டீ பார்ட்டியில் கூட அண்ணாமலை அவர்களுக்கு ஆளுநர் சரியாக வந்து ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கூட்டம். ஆமாம், அவருக்கு கோவம் இருக்குது. நம்ம ஜாதிக்காரனை வெடி அமிச்சோங்கிற கோவம் இருக்குது அவருக்கு. அதனால தான் சரியாக பார்க்கல. அவர் 1000 இருந்தாலும் அவருக்கு அந்த பாசம் இருக்காதா, நம்ம ஜாதிக்காரனை வெடி அமிச்சோங்கிறது இருக்காதா, அந்த கோவம் தான். இல்லை, கட்சிக்குள்ளே எத்தனை பேர் தான் வந்து அண்ணாமலை அவர்களை எதிர்ப்பாங்க? அந்த கட்சியே அவங்க அந்த 3%க்காக ஆரம்பித்த கட்சிங்க. அதில் இவர் உள்ள புந்துட்டு அவங்களே இல்லாமல் பண்ணிவிட்டாருங்க. அவங்களுக்கு அந்த வெறுப்பு இருக்காமையாக இருக்கும். அந்த கட்சியில் அந்த ஜாதியை தவிர வேறு யார் இருக்கா? இப்போ அவரோட பதவியுமே மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. 2026 வரைக்கும் அவர் தான் இருப்பாருங்கிற மாதிரி செய்தி. அவரை மாற்றிடுவாங்கன்னு சொல்லி தான் போராட்டமெல்லாம் பண்ணாங்க. அந்த எச்ராஜா வந்து பெரிய ரகலையெல்லாம் பண்ணார். நடக்கலையே. கிஷன் ரெட்டிலாம் அதுக்கு தான் வந்தாங்க, மாற்றம்ங்கிற மாதிரி நடக்கலையே. இன்றைக்கி ஒன்றும் நடக்கலையே. ஏன்னா 1000 சொன்னாலும் பாஜகவினுடைய தலைவர்கள் யாருன்னு எடுத்திங்கன்னா அமித்ஷா நான் பிராமின், மோடி நான் பிராமின், ராஜ்நாத் சிங் நான் பிராமின், நிர்மலா சீதாராமன் ஒரு 15 பேருக்கு மேலே இருக்கிற அத்தனை பேரும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது திராவிட மாடல் தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. பிடிச்சதோ பிடிக்கலோங்கிறது வேறு விஷயம். அந்த 3% கையிலேருந்து வெளியே வந்துருச்சுல்ல ஆட்சி, அது முக்கியம் இல்லை. ஆனால் இப்போ அவரோட ஹைலைட்டாக ரீசெண்டாக அந்த சாட்டையடி போராட்டத்துக்கு அப்புறம் அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அதை அடிச்சுக்கிறது ஒரு கொஞ்சம் ஒழுங்காக அடிச்சுக்கிட்டு இருக்கணும்.
அதை அடிக்கும்போது அந்த பஞ்சு உழுந்து உழுவுது வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் சிரிச்சு விட்டாங்க. அப்போ தான் அவர் பெரிய காமெடி பீஸை நாகேஷ் கீஷெலாம் பிச்சை வாங்குற அளவுக்கு காமெடி ஆகிட்டார். ஆனா அவர் சவாலே விட்டாரு. நான் அது வந்து பஞ்சு சாட்டெல்லாம் கிடையாது, நான் வேணா அடிச்சு காட்டுறேன் வாங்கலாம் கூப்பிட்டாரு. ஏங்க பைத்தியக்காரன் 10 சொல்லுவான் போகட்டு விட்டு விடுங்கிறது தான். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் போய் சரி வா அடிக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா? நிஜமான சவுக்கு எடுத்துகிட்டு தான் இந்த அன்றைக்கி அவர் ஊர்லேயே இருந்திருக்க மாட்டார். இன்னுமே தமிழ்நாட்டில் நிறைய தவறுகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து காலணிலாம் இல்லாம இன்னுமே பயணிச்சுட்டு இருக்காரு. சரி, அது மக்கள் மத்தியில் ஈடுபடணும். இப்போ நீங்களும் உயிரை விட்டு சொல்லி பார்க்குறீங்க, என் மனசெல்லாம் இறங்க மாட்டேங்குது. நீங்களும் தான் எவ்வளோ விளம்பரம் கொடுக்குறீங்க, சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் எவ்வளோ விளம்பரம் கொடுத்தீங்க, எடுபடலையா? அது உங்களுடைய தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். யூடியூப்பால் ஒன்றும் மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கையும் ஏற்படுத்த முடியலங்கிறது தான் ஈரோடு தேர்தலுடைய முடிவுகள் உங்களுக்கு கொடுத்த முடிவு தான். தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ஆதாரம் வந்து ஈரோடு தேர்தலுடைய வெற்றி. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறாங்க. பிராமணர் அல்லாத பாஜக வளர்த்ததுக்கு முக்கிய காரணம். அதுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க சார்? ஆனால் இப்போ ஒரு சீட்டும் பெறலை அப்படிங்கிற மாதிரி விஷயம் நீங்கள் சொல்கிறது தான். நாங்கள் என்னத்தை கண்டோம்? ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை, ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க கேட்டால் சீமானை கேட்காம நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துறது இல்லையே. எதையாவது சொல்லி சீமானை கொண்டு வந்து வச்சுக்கல. அப்படியெல்லாம் பப்ளிசிட்டி நீங்கள் தான் கொடுத்தீங்க, நாங்களாம் கொடுத்தோம். இல்ல அது எப்படி இப்ப வளர்ந்துருக்குங்கிறாங்க. எப்படி எப்படி எல்லாம் சொல்றீங்க? வளர்ந்துருக்கிறதுக்கு ஆதாரம் நீங்க தான் காட்டணும். இல்ல வாக்கு சதவீத அடிப்படையில் சொல்றாங்களா தெரியல. நீங்க எதை நீங்க தானே சொல்றீங்க. 8% வாங்கிட்டாரு, 7000% வாங்கிட்டாரு, எதோ சொல்றீங்க. நிக்கலையே. உங்களை தவிர உங்களுக்கு யார் இருக்கிற ஆதரவு? யூடியூப்பை தவிர யார் இருக்கிறா அவங்களுக்கு? நீங்களும் தான் என்னென்னமோ விளம்பரம் பண்ணி கொடுத்தீங்க. 8% வாங்கி விட்டார்கள். உதயநிதி ஓடி விட்டார், ஸ்டாலின் வந்து தலைமுறை வாங்கிட்டாலும் பேச பார்த்தீங்க. என்ன நடந்தது? கடைசியில் 23,000 ஓட்டு வாங்கி விட்டார், டெபாசிட் போயிடுச்சு. அது என்ன ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சிது. அதில் கூட உங்களுடைய சாமர்த்தியம். டெபாசிட் போனது மற்றவங்க இதாக டெபாசிட்டே போயிடுச்சுன்னு இருப்பீங்க. என்னங்க ஒரு 1000 ஓட்டில் குறைஞ்சி போய் அதனால் சமாளிக்க பார்க்குறீங்க? முடியாது. நான் தான் சொல்கிறேன், இந்த தோல்விக்கு வந்து யூடியூப்காரர்கள் பொறுப்பெடுத்துக்கணும். உங்களை பார்த்து கொடுத்த விமர்சனம், என்னையும் சேர்த்து, நானும் யூடியூப்பில் அடிக்கடி வர்றேன், என்னை பார்த்து கொடுத்த விமர்சனம் நான் மக்கள் மத்தியில் போகலைங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இப்போ மௌனமாக இருக்கிறதுக்கான காரணம் எது? யார்? அண்ணாமலை அவர்கள். அவர் வந்து அவருக்கு சரக்கு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் விட்டு காட்டிவிட்டாரு, ஒன்றும் பருப்பு வேகலை. ஆனால் அவங்க ஓட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்களே. இப்போ ஈரோடு எலெக்ஷனில் நாங்கள் நிற்கலைனாலும் நீங்கள் அப்படி நாம் தமிழ் அப்படி இருந்திருந்தாக்கா டெபாசிட் வாங்கியிருப்பாருங்க, வரலையே. சரி சார், பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்திற்கு இருக்கிறேன்.